ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவி சீசனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தங்கமகள் சீரியலோட இந்த வார ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வார ப்ரோமோ என்ன காமிச்சிருக்காங்கன்னா, பாண்டி வீட்டில் கிடந்த ஒரு டேப்லெட் என்னது பொம்மை மிட்டாய் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து வாயில் போட்டுறாரு. அது ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறக்கம் ஏற்படுத்த மாதிரி இருக்குது போல். அது உடனே இவங்க மீனாட்சி அஞ்சலி ரெண்டு பேரும் வந்து ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா அஞ்சலி வீட்டில் போய்ட்டு துணியெல்லாம் வந்து எடுத்து வைக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. அந்த டைமில் இவர் ஆல்ரெடி வந்து ஒரு இதில் இருக்கார். அந்த டைமில் போயிட்டு அவங்க, நீ வந்து வானத்துலேருந்து குதிச்சியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டியே, எப்படி இருந்தாலும் ஒருத்தங்க கல்யாணம் பண்ணிப்பில்ல, நீ என்னையே பிடிக்கல, என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்ககிட்ட கொஞ்சம் ஒப்பு பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஆனால் அஞ்சலி சைலண்டாக தான் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் அதுக்கு மேலே ரொம்ப ஒம்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, இது மாதிரி மாற்றி மாற்றி. அந்த டைமில் பார்த்திங்கன்னா இன்னொருத்திங்க மீனாட்சி வராங்க போல். மீனாட்சி ஆனால் இவர் கண்ணுக்கு அதுவும் அஞ்சலி மாதிரியே தெரிஞ்சோடனே இவர் செம்ம சாக்காயிட்டார். ஏன்னா இவர் வந்து கொஞ்சம் கிறக்கத்தில் இருக்கிறாரு. ரெண்டு பேர்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் ரெண்டு பேர் வந்து என்னது ஒரே மாதிரி இருக்கீங்க, ட்விங்ஸா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, யார் ஃபஸ்ட்டு பிறந்தீங்க, யார் அஞ்சலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஆனால் இவர் செம்ம ட்விஸ்ட்டாக லாஸ்ட்டாக மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அஞ்சலி ஒருத்திங்க மீனாட்சி ஒருத்திங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே அஞ்சலி மேலே இருக்கிற லவ் இவ்வளோ லவ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்மையாக வந்து ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீ வைப்பா என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல வீடியோ நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய எப்படி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். செம்ம ட்விஸ்ட்டாக போயிட்டு மறக்காம பாருங்கள். தேங்க்யூ.